வணக்கம். சங்கனூர்லேருந்து சதாசிவம். இந்த வீடியோ எதுக்குன்னா, வீடியோவே இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிற முடிவில் தான் இருந்தேன். இருந்தாலும் என்னால் முடியல. காலையிலேருந்து நாட்டுக்குள்ளே பெரிய பரபரப்பு. மாண்புமிகு மாணவன் 1996, மாண்புமிகு முதல்வர் 2026. சந்தோஷம்தான். அவரை பார்த்து பொறாமையோ எதுவுமே இல்லை. ஹேண்ட்ஸ் ஆஃப் முதல்வர், அவ்வளோதான். என்னால் ஒரு சந்தோஷமாக என் தலைவன் அப்படி இந்த இடத்துல வரலையே அப்படிங்கிற ஏக்கம்தான். இன்றைக்கி என் பையன் சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டு, அப்பா தலைவர் இப்படிங்கிறான். இது சட்டசபையிலலாம் போட்டு மாண்புமிகு முதல்வர் நடித்த அப்படின்னு சொல்லி போடும்போது எனக்கு அப்படியே கண்ணு கலங்குது, மனசு வேதனைப்படுது, சொல்லி மாள முடியல. இந்த வீடியோ பண்ணக்கூடாது, பண்ணிட்டேன். பண்ணும்போது இது நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது என் மனைவியும் பார்ப்பாங்க, என் மகள் பார்ப்பா, என் பொண்ணு பார்ப்பா, பையன், உற்றார் உறவினர் நண்பர் தோழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே திட்டுவாங்க, நீ திருந்தவே இல்லையா, இன்னும் இப்படியே இருக்கிறியா அப்படின்னு. மனசு கேட்கல. என் தலைவன் இதே மாதிரி வந்திருந்தா நான் இதே மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பேன். இன்றைக்கி என் பையன் பட்ட சந்தோஷம் நான் பட்டிருப்பேன். கொடுத்து வைக்கல. சத்தியமாக சொல்கிறேன், மாண்புமிகு முதல்வர் மேலே பொறாமையோ வைத்தறிச்சலோ எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு ஆதங்கம், என் தலைவனை இப்படி பார்க்க முடியலையேன்னு. நிறையா பேர் என்னை மாதிரி நீங்கள் வேதனைப்பட்டு தான் இருப்பீங்க. இது காலத்துக்கு நம்மளுடைய ஆயுசுக்கு இதை நம்ம மறக்க முடியாது. தலைவர் வருவார், இன்றைக்கி வருவார், இப்படி வருவார் அப்படின்லாம் எதிர்பார்த்து ஐயோ வேதனை தாங்க முடியல. என்ன பண்ணுறது, நமக்கு அமையல. அமையிறத தள்ளி விட்டார் தலைவர். பேசி பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் ஹேண்ட்ஸ் ஆஃப் தமிழக முதல்வருக்கு. நீங்கள் சொன்னீங்க, ஜெயிச்சிட்டீங்க. என் தலைவர் வரல, அந்த ஏக்கம் தானே ஒழிய உங்கள் மேலே எந்த பொறாமை எதுவுமே இல்லை. நன்றி, காலம் பதில் சொல்லும் அப்படின்னு தலைவர் சொல்லிக்கிறார். இதையும் அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்கிறேன். ஜெய்ஹிந்த்.